அமால்கமேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸில் ஒரு நிறுவனத்தை டிசொல்யூஷன் அதாவது கலைக்கும்போது என்னென்ன மாதிரியான ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அசட்டையும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும், அட் புக் வேல்யூவில் மாற்றணும். ரெண்டாவது ஜர்னல் என்ட்ரி எந்தெந்த லயபிலிட்டிஸ் எல்லாம் பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துக்குதோ அந்த லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். மூணாவது ஜர்னல் என்ட்ரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவபிளுக்கான ஜர்னல் என்ட்ரி, எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை எந்தெந்த ஃபார்ம்லலாம் ரிசீவ் பண்ணுறீங்க, அதாவது ஷேராக ரிசீவ் பண்ணலாம், டிவிடெண்டாக ரிசீவ் பண்ணலாம், கேஷாக ரிசீவ் பண்ணலாம். ஸோ அதில் எந்தெந்த ஃபார்ம்லலாம் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அசட்டை பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துக்கல அப்படின்னா அந்த அசட்டை நம்ம விற்கணும். ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி தான் அடுத்த ஜர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் லயபிலிட்டிஸ் ஏதாவது பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துக்கல அப்படின்னா அந்த லயபிலிட்டிஸை நம்ம பே ஆஃப் பண்ணணும், அதாவது நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம மூணு விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று புக் ஃபிகர்லேயே கொடுத்துடலாம். புக் ஃபிகரில் கொடுத்துட்டா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது, அப்படியே கொடுத்துடலாம். இல்லை புக் ஃபிகரை விட கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாபம் கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த லாபத்தை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா புக் ஃபிகரை விட அதிகமாக கொடுத்தீங்கன்னா நமக்கு நஷ்டமாயிடும். ஸோ அந்த நஷ்டத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். அப்போ லாபம் வந்ததுன்னா நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம், நஷ்டம் வந்தாலும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம். அப்போ நஷ்டம் வந்தால் என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அப்படின்னு மாற்றிருப்போம். அதே லாபம் வந்தால் லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் டு ரியலைசேஷன் அப்படின்னு மாற்றிருப்போம். அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணணும். அப்படி செட்டில் பண்ணும்போது அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ப்ரீமியம் அப்படின்னு பேர், கம்மியாக கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு பேர். ஸோ நம்ம அட் பார் தான், ஃபேஸ் வேல்யூ தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஸோ விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரீமியத்தில் தான் கொடுக்குறீங்க, அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு லாஸ் கிடைக்கும். ஸோ அந்த லாஸை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிடணும். அதே மாதிரி கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிங்கன்னா அது லாபம். ஸோ அதுதான் அங்கே எழுதிருக்கோம், டிபெஞ்சர் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும். ஸோ ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் கம்பெனி கொடுத்தா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேசிங் கம்பெனி கொடுத்தா நம்மளோட அக்கௌண்ட்ஸில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ தெர் இஸ் நோ நீட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸையும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் அக்குமுலேட்டட் லாஸஸ் எல்லாத்தையுமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும். இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும். இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ரியலைசேஷன் அக்கௌண்ட் லெட்ஜர் போட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வர்ற ப்ராஃபிட்டை அல்லது லாஸாக இருந்தாலும் சரி அதை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களோட ஃபைனல் செட்டில்மெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் என்ட்ரி போட்டிருப்போம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் இன் பர்ச்சேசிங் கம்பெனி டு டிபெஞ்சர் இன் பர்ச்சேசிங் கம்பெனி.